friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic is modern theories of metal ligand bond. அதாவது த்ரீ தியரி. அந்த தியரியில் மெயினாக நம்ம பார்க்குறது இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ அது வந்து எந்த ஹெட்டிங் கீழே வருதுன்னா மாடர்ன் தியரிஸ் ஆஃப் மெட்டல் லிகன் பாண்ட். மெட்டல்னா என்ன, லிகன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லித்தியா, இந்த நிக்கல், குளோரின் 4 டைம்ஸ். ஸோ அப்போ நிக்கல் டெட்ரா குளோரைட் இந்த காம்ப்ளெக்ஸில் இது வந்து நிக்கல்ங்கிறது வந்து சென்ட்ரல் மெட்டல் லிகன், இந்த Cl 4 டைம்ஸ் வந்து லிகன். ஸோ அப்போ இந்த மெட்டலுக்கும் லிகண்டுக்கும் இடையில நிக்கல்ங்கிற மெட்டல், அதை சுற்றி 4 குளோரின் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து மெட்டல் டு லிகன் பாண்ட். அந்த மெட்டல் டு லிகன் பாண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தியரி தான் 3 தியரி. அதில் இன்றைக்கு நம்ம பார்க்குறது வந்து த வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ 3 modern theories have been developed to explain the bonding involved in and the properties of coordination complex. அதாவது இது ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர். அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளாடி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர். அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் மெட்டலுக்கும் லிகண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த திஸ் 3 தியரி. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தியரி என்னென்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அது சிம்பிளாக விபிடி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. வீனா வேலன்ஸ், பீனா பாண்ட் தியரி, விபிடி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது யார், இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா பாலிங். ஓகே. ஸோ அப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி வேறு, இதுவும் வேறு. பிஆர் தியரி வேறு. ஸோ அப்போ இது வேறு, இது வேறு, வந்து போத் ஆர் டிஃபரெண்ட். இதுவும் சேம் நினச்சிடக்கூடாது. இது வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி, இது வந்து வேலன்சல் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் தியரி அப்படி வரும். ஸோ அப்போ விபிடி தியரி வேறு, விஎஸ்சிபிஆர் தியரி வேறு. ஸோ போத் ஆர் டிஃபரெண்ட். ஃபஸ்ட் இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரினா என்ன, அதில் வந்து எதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் ஹைப்ரிடைசேஷன். வந்து ஹைப்ரிடைசேஷன்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக ஹைப்ரிடைசேஷன்னா என்னென்னா ஓவர்லேப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் கடையில் ஓவர்லேப் நடந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷனில் எக்ஸாம்பிளில் sp ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷன், தென் sp3, dsp2, தென் d2sp3, அந்த மாதிரி நம்ம நிறைய ஹைப்ரிடைசேஷன் படிப்போம். இனி போகக்கூடிய கிளாஸில் அந்த ஹைப்ரிடைசேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ ஹைப்ரிடைசேஷன்னா இப்போ s ஆர்பிட்டால் op ஆர்பிட்டால் இந்த ரெண்டுமே ஓவர்லேப் ஆகுது. ஸோ அப்போ ஓவர்லேப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால், 2 ஆர்பிட்டால் கிடையிலையும் ஓவர்லேப் ஆகி பாண்டு ஃபார்ம் ஆகாது தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க இதில் வேலன்ஸ் பாண்ட் தெரியல. அப்போ டு ஃபைண்ட் ஹைப்ரிடைசேஷன், இது வந்து என்ன ஹைப்ரிடைசேஷன், sp-ஆ, sp2-ஆ, இல்லை dsp2-ஆ, d2sp3 அது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா வந்து ஹைப்ரிடைசேஷன். எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், வேலன்ஸ் பாண்ட் தியரியில். தென் டு ப்ரெடிக்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸா, ஸ்கொயர் பிளேனாரா, அல்லது ஆப்டாஹீட்ரலா, அல்லனா டெட்ராஹீட்ரலா, அல்லனா லீனியரா. ஸோ அப்போ அதோட ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபஸ்ட் வந்து அதோட ஹைப்ரிடைசேஷன், நெக்ஸ்ட் வந்து டு ப்ரெடிக்ட் த ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது எதுனா வேலன்ஸ் பாண்ட் தியரி. டு ஃபைண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா இது பேராமேக்னெட்டிக்கா இல்லை இது டயாமேக்னெட்டிக்கா, அதாவது அதோட மெட்டல் எலக்ட்ரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கும் போது அது வந்து இந்த சிங்கிளி ஃபில்டு, அதாவது அந்த ஆர்பிட்டால் வந்து சிங்கிளி ஃபில்டாக இருந்தால் அது வந்து பேராமேக்னெட்டிக். இது அது வந்து ஒவ்வொரு இதுலையும் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும், மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ 2 எலக்ட்ரானும் ஃபில் ஆகிடுச்சுன்னா அது வந்து டயாமேக்னெட்டிக். சிங்கிளி ஃபில்டுனா பேராமேக்னெட்டிக். வந்து இந்த ஃபுல், அதாவது 2 எலக்ட்ரானுமே ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து டயாமேக்னெட்டிக். சிங்கிளி ஃபில்னா பேரா, டயானா வந்து ஒரு எலக்ட்ரான்னா 2 பேர் இருக்கணும். ஒரு பேர்னா 2 எலக்ட்ரான் அதில் இருக்கணும் அப்படின்னா அது டயாமேக்னெட்டிக். அது டு ஃபைண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ வந்து μs = square root of n into n plus
2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த Nனா என்ன அப்படின்னா அதில் உள்ள அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ அப்போ இப்போ வந்து இல்லை இது வந்து என்னன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, இது வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் சொல்லுவோம். இதே 2 எலக்ட்ரான் இருந்தால் அது பேர்டு எலக்ட்ரான் சொல்லுவோம். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் சிங்கிளாக இப்படி தனியாக எத்தனை இருக்குது அப்படின்னா அதில் இப்போ 2 இருந்துச்சுன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக 2ன்னு போடணும். அப்போ இந்த எண்ணுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூவை கண்டுபிடிப்போம். சப்போஸ் இந்த இப்போ ஒரு ஷெல்லு இந்த ஒரு டி ஆர்பிட்டாலில் இதில் வந்து 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை. அப்போது ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் மட்டும் இல்லை, எல்லாமே வந்து பேர்டு எலக்ட்ரான். ஸோ அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா இந்த மியூஎஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ மியூஎஸ் வேல்யூ எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பேராமேக்னெட்டிக் வந்து பிகாஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் தான் இந்த மியூஎஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரியில் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னா ஹைபிரிடைசேஷன், ஸ்ட்ரக்சர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, தென் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுவோம். அதோட யூனிட் என்ன அப்படின்னா பிஎம், போர் மேக்னெட்டான் தான் அதோட யூனிட், மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ ஓட யூனிட். ஓகே, நெக்ஸ்ட்டு the central metal atom or ion makes available a number of empty sp,d orbitals equal to its coordination number. அதாவது இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இப்போ குளோரின், நிக்கல், Cl4 டைப்ஸ், இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோஆர்டினேஷன் ஸ்பியர், இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இதில் வந்து சென்ட்ரல் மெட்டல் என்னது, நிக்கல். இந்த நிக்கல் வந்து ஆட்டம்னு சொன்னால் நிக்கல்னு போட்டு அது ஆட்டம், அதுலேயே ப்ளஸ் சார்ஜோ அல்லது ஒரு மைனஸ் சார்ஜோ போட்டு அது வந்து அயான் ஆயிரும். அப்போது நிக்கல் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அல்லது அயான் மேக்ஸ் அவைலபிள் எ நம்பர் ஆஃப் எம்டி ஆர்பிட்டல். இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நிக்கல்னால் 3d8 ஃபில் பண்ணுறோம். அப்போ இப்போ எல்லாம் 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். ஸோ 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. அப்படி ஃபில் பண்ணும்போது இனி வந்து இதில் இந்த நம்ம லிகண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல் லிகண்டா வீக் ஃபீல் லிகண்டான்னு பார்ப்போம். அதை பொறுத்து அது வந்து பேரப் ஆகும். அப்படி பேரப் ஆகும்போது அதில் எம்டி, இப்போ இது வந்து டினா டி ஆர்பிட்டாலில் எம்டியாக இருக்குது, இது இந்த ஷெல் வந்து இப்போது எம்டியாக இருக்குது. அதே எஸ் ஆர்பிட்டாலே எம்டியாக இருக்குது, இல்லை எதுவுமே இல்லை. அப்போது இந்த எம்டி ஆர்பிட்டால்ஸ் 2 வந்து இந்த எஸ்பி ஆர்பிட்டால் உள்ள எம்டி ஆர்பிட்டால்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ இதுலேருந்து இல்லை அப்படின்னா இந்த இவ்வளோ இருக்குது, இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு, இல்லை 1 இருக்குது. அப்போ இதில் 1 டி. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இப்போ சப்போஸ் இதில் வந்து 4 இருக்குது. அப்போ இது 1 2 3 4. அப்போ டி, இது என்னவா இருக்கும், எஸ். இதில் வந்து இன்னொரு டிஎஸ்பி2, அதுதான் அதோட கோஆர்டினேஷன், இந்த அதோட ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போ அந்த எம்டி ஆர்பிட்டலில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து எம்டி எஸ் அண்ட் பிடி ஆர்பிட்டால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதோட கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இந்த எம்டி எஸ்பிடிஎஃப் ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல் இட்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்து இது வந்து நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராகவே புரியும். த லிகண்ட்ஸ் ஹாவ் அட்லீஸ்ட் 1 சிக்மா ஆர்பிட்டால். சிக்மானாலே அந்த சிங்கிள் பாண்ட். ஓகே, சிக்மா ஆர்பிட்டால் கண்டெய்னிங் எ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ அந்த லிகாண்டில் வந்து அந்த அட்லீஸ்ட் 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மெட்டலுக்கும் லிகண்டும், இந்த நிக்கல் இனி இந்த இது வந்து இந்த லிகண்ட், இது மெட்டல் இது லிகண்ட், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஓவர்லேப் ஆகி தான் ஃபார்ம் ஆகுது. அந்த இதுவும் ஓவர்லேப் ஆகும். அப்படி ஆகும்போது ஃபார்ம் ஆகுறது வந்து ஒரு சிக்மா ஆர்பிட்டால். சிக்மானாலே சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ இந்த சிக்மா ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த லிகண்ட் டு ஃபார்ம் இது லிகண்ட் இது மெட்டல். ஸோ அப்போ லிகண்ட் டு மெட்டல் சிக்மா பாண்ட், லிகண்ட் டு மெட்டல் சிக்மா பாண்ட், சிக்மானாலே சிங்கிள் பாண்ட். அடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2. இது வந்து போர் மேக்னெட்டான். என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு ரிலேட்டடான இப்போ தான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கிளியராக எதாவது டவுட் இருந்தாலும் அது வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு கிளியராக வந்து புரியும்படி பாருங்கள். வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது அதில் என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தியரி பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து விபிடி தியரினா என்ன, அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள்னா நிக்கல் டெட்ராக்ளோரைட்
2 மைனஸ்னால் வந்து அயான். அப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இப்படி தான் உங்களுக்கு தந்திருப்பாங்க. இப்படி நம்ம தந்தாலே இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியரில் தான் நம்ம விபிடியே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ விபிடி தேர்னா வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த மெட்டலுக்கும் லிகண்டுக்கும் இடையில உள்ள பாண்டை பற்றி நம்ம படிக்கிறது தான் விபிடி தியரி. அப்போ மெயினாக விபிடினாலே அது கோஆர்டினேஷன் ஸ்பியரில் தான் கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னென்னா நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். 11th 12th அந்த கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்பீங்க. அதாவது என்னென்னா இதுக்கு இப்போ ஒரு நிக்கல் Cl4 வந்து -2ன்னு தந்திருக்காங்க. அப்போ இது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு, இது கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிறத நம்ம என்னது ஈக்குவல் போட்டு அந்த வேல்யூ அப்படியே எழுதணும். அப்புறம் அப்போ இந்த ஸ்பியருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எது கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஒரு மெட்டல். ஸோ அப்போ மெட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதுவும் இந்த நிக்கல்ங்கிறது ஒரு மெட்டல். அடுத்த டேம் போகும்போது ப்ளஸ் இந்த சிம்பிள் போட்டுச்சு, சைன் போட்டுச்சு. இப்போ வந்து எத்தனை குளோரின் இருக்குது, 4 குளோரின். ஸோ அப்போ குளோரின்னாலே எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், அப்போ -1. அப்போ கண்டுபிடிக்கிற எலிமெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுட்டு 4 குளோரின் வந்து -1 is equal to -2. அப்போ இது எப்படி -2 வந்து இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு அவுட்டர் சைடில் இருக்குது. அப்போ எக்ஸ் -4 is equal to -2. அப்போ எக்ஸ் is equal to -2 +4. இந்த +4 எப்படி இருந்துச்சு, இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ எக்ஸ் is equal to 2. இது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்னால் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், நிக்கல். அப்போ நிக்கலுக்கு இது வந்து என்னது ப்ளஸ் சைன். அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இப்படின்னு போட்டுக்கலாம். அதுதான் நிக்கல் 2+ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். முதல்ல அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். நிக்கல்னால் என்ன, அதோட அந்த அட்டாமிக் நம்பர் வந்து 28. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இது வந்து இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்னாலே சிம்பிளாக எப்படி வரோம்னா வந்து இப்போ இது 8ல் முடியுது. அப்போ 3d8 4s2 அப்படின்னு தான் முடியும். அதுக்கு முன்னாடி இருக்க ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கணும். 1s2 2s2 2p6 3s2 3p6 அடுத்து 4s2 3d8ன்னு வரும். அப்போ இது வந்து இப்படி தான் முடியும், 3d8 4s2. அப்போது இப்போ இதில் வந்து இதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா இதில் வந்து 28 இருக்கும். இதோட மேலே உள்ள எலக்ட்ரான்ஸை வந்து கவுண்ட் பண்ணால் 28 இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நிக்கல் விடுது. இனி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நிக்கல் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 2+. அப்படின்னா வந்து +2னா 2 எண்ணத்தை மைனஸ் பண்ணணும். இது 2 மைனஸ்னால் 2 எண்ணத்தை ஆட் பண்ணணும். அப்போ 2+னால் 2 எண்ணத்தை மைனஸ் பண்ண என்ன ஆகும், இந்த 3d இந்த லாஸ்ட்டில் 3d8 4s0 இந்த 0 வந்து 0 ஆகிடும். இந்த 2 வந்து இந்த 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ அதுதான் 3d8 4s0. ஓகே, இப்போ நிக்கல் ஆட்டம்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத எடுக்கணும். 3d8 4s ஃபஸ்ட்டில் நிக்கல் ஆட்டம் பார்க்குறோம், 4s2 3d8 4s2. அதே நிக்கல் 2+ ஆட்டம்னா 3d8 4s0. இந்த 2 வந்து மைனஸ் ஆகிடும். வந்து அடுத்து அப்போ d8 இந்த ஆர்பிட்டாலை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணணும். இப்போ 8னா இங்கே 1 1 1 1 முதல்ல 5 பாக்ஸ் வந்து அந்த 5க்குமே ஈக்குவலாக 1 கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் ரிமைனிங் இருக்கிற எலக்ட்ரானை கொடுக்கணும். இது வந்து எந்த ரூல், ஹன்ஸ் ரூல். அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் படி இந்த எலக்ட்ரான்ஸை இப்படி தான் ஃபில் பண்ணணும். அப்போ 8 இப்படி ஃபில் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், இந்த அடுத்த ஸ்டெப்பில் +2ன்னு இந்த 2 எலக்ட்ரான் மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகிடும், வேக்கண்ட் ஆகிடும். ஸோ அப்போ இது எல்லாமே வேக்கண்ட் ஆகிடும். வேக்கண்ட் ஆகிடும் ஏன்னா இந்த 2 எலக்ட்ரான் மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது இருக்குது. அடுத்து என்ன பார்க்கணும்னா இது வந்து Cl-. Clனால் அந்த லிகண்டை பார்க்கணும். அப்போ அந்த லிகண்ட் வந்து Cl- ஆகும். இந்த இருக்குது இது லிகண்ட் வந்து Cl F-, Cl-, I- வாட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஹை ஸ்பின் அல்லனா வீக் ஃபீல்டு லிகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹை ஸ்பின் அல்லனா வீக் ஃபீல்டு லிகண்ட். வீக் ஃபீல்டு லிகண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இதே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டாக இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான் இங்கே போய் பேரப் ஆகிடும். ஸோ வீக் ஃபீல்டுனால எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சப்போஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் இது இங்கே போய் பேரப் ஆகி இது எம்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வீக் ஃபீல்டுனால எந்த ஒரு பேரப்பும் நடக்காது. ஸோ அப்போது
வந்து இதில் உள்ள 2 மைனஸ் மட்டும் 2 ப்ளஸுக்கு போயிடும். அப்போ ரிமைனிங் எத்தனை இந்த லிகண்ட் இருக்குது? 4 Cl4. அப்போ 4 லிகண்ட், அதாவது நிக்கல் Cl4. அப்போ லிகண்ட் வந்து 4 இருக்குது. அப்போது இது வேக்கண்டாக இருக்கா? இதில் ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின். அப்போ இது என்னது? எஸ். இது பி. அப்போ பியில் 3ல் இருக்குது. அப்போ sp3. இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு 3 குளோரின். ஏன்னா எதனால இந்த 4 வந்திருக்கு? அதோட ஒரு லிகண்ட் பார்க்குறோம். அப்போ 4 குளோரின். ஸோ Cl இஸ் வீக் ஃபீல்ட் லிகண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Cl வந்து வீக் ஃபீல்ட் லிகண்டாக இருக்கிறனால தான் இது அப்படியே இருக்குது. சப்போஸ் இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டாக இருந்தால் இது இப்படி வந்துட்டு இங்கே எம்டியாக இருந்திருக்கும். இது எம்டியாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ அப்போ வீக் ஃபீல்ட் லிகண்டில் தான் இருக்கிறனால தான் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ அப்போ இது என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கணும்னா, இதில் ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்த்தா 2 அன்பேர்டு எலக்ட்ரான். அன்பேர்ட்னா என்னது? சிங்கிளாக இருக்கிறது அன்பேர்டு. இது இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பேர்டு. அதாவது இப்படி இருந்துச்சுன்னா அது பேர்டு, சிங்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்பேர்டு. ஸோ அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் 2 இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலே அது வந்து பேராமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் அது பேராமேக்னெட்டிக் sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? அந்த ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n + 2. அதில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னா 2. அடுத்து இந்த எண்ணுக்கும் 2. அப்போ 2 × இது வந்து 4. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 4னா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னா என்ன வேல்யூ? 3. அப்போ 9க்கு கொஞ்சம் தான் கம்மி. அப்போ 2.83 அதோட வேல்யூ 4 மேக்னெட்டா. 2.83 4 மேக்னெட்டா. அது மாதிரி வீக் ஃபீல்ட் லிகண்ட்னா என்னன்னா, வந்து எதெல்லாம் வீக் ஃபீல்ட் லிகண்ட்? F மைனஸ், C மைனஸ், I மைனஸ், வாட்டர். அதே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அல்லது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா Cn மைனஸ், CO, En, NH3. அதாவது இதோட வந்து ஒரு ஈஸியாக ஞாபகம் வைக்கணும்னா, N எதுலலாம் வருதோ அதெல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். N வந்து அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். அதே மாதிரி C வந்தாலும் அது ஸ்ட்ராங் கார்பனைல். இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம பார்த்தது வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இனி பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நிக்கல் டெட்ராசயனோ 2- அயன். அப்போ 2- இது வந்து இதோட இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இதுக்கு தானே கண்டுபிடிக்க வரும். நிக்கல் Cn 4 டைம்ஸ் 2- இதுதான் வந்து தந்திருக்கக்கூடிய ஸ்பியர். அப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் உள்ள ஒரு மெட்டலுக்கும் லிகண்டுக்கும் கண்டுபிடிக்கணும்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம்? VBT தியரியை பயன்படுத்துகிறோம். அப்போ இதுக்கும் ஆக்சிடேஷன் இதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம் மெட்டல். ஸோ அப்போ நான் எடுத்துக்கணும். இப்போ முதல்ல கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே என்ன இருக்குது? -2 அதை போட்டாச்சு. அப்போ இந்த மெட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஒரு டேம்லேருந்து இன்னொரு டேம் போகும்போது ப்ளஸ் டேம். எத்தனை லிகண்ட் இருக்குது? 4. Cnோட வேல்யூ வந்து -1. அப்போ எக்ஸ் -4 is equal to -2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா வரும் அப்படின்னா 2. அப்போ இது வந்து இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நிக்கல் 2+. அப்போ அடுத்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். 3Da4s2. அப்போ +2னா இதுலேருந்து 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நிக்கல் ஆட்டம்னா இதை ஃபஸ்ட்டு 3Da4s2. அது நிக்கல் 2+னா 2 இடத்த மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான் போயிடும். அப்போ இந்த எலக்ட்ரான் போயிட்டுனா எப்படி வந்திருக்கும்? இது இப்படி வந்து இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குமா? இது இங்கே 8, இங்கே 1, இங்கே 1 இருக்கும். இங்கே வந்து 1 இருக்காது, எம்டியாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்கணும்னா அதோட லிகண்ட் பார்க்கணும். லிகண்டு பார்க்கும்போது Cn, நிக்கல் Cn 4 டைம்ஸ்னு வரும். அப்போ சயனைடு தான் அதோட லிகண்டு. அப்போ சயனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். பிகாஸ் வந்து நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் இருந்தாலே அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் தான். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்னால Cn வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படி சொல்லலாம். அதுதான் லோ ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது போத் ஆர் சேம். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் ஆகுதுனால அது என்ன பண்ணிடும்? பேரப் ஆகிடும். ஸ்ட்ராங்காக இருந்தால் பேரப் ஆகிடும் அப்படின்னு ஞாபகம். வீக்காக இருந்தால் பேரப் ஆகாது. ஸோ அப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது இதில் போய் சேர்ந்துடும். அப்போ சேர்ந்துட்டா என்ன ஆகிடும்? இங்கே இது ஃப்ரீ ஆகிடும். அடுத்து இங்கே ஒன்று இருக்கும், ரிமைனிங் இருக்கிறது இருக்கும். அப்போ டிஆர் விட்டாலே ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு சயனைடு இருக்கும், ஒரு லிகண்ட். அடுத்து இப்போ டோட்டலாக எத்தனை சயனைடு? 4. அப்போ இந்த 1, இது 2, இது 3, இது 4. அப்போ இது இதில் உள்ளது டியில் உள்ளது.
இது எஸ் ஆர்பிட்டல் உள்ளது. இது பியில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ dsp2 hybridization. dsp2 hybridization, the main point is இந்த cyanide is a strong field ligand. ஸோ அதனால தான் அது பேரப் ஆகி நமக்கு dsp2 hybridization கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பார்க்கணும்னா இதில் ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஏதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைனாலே அது வந்து என்னது? டயாமேக்னெட்டிக். இதோட ஹைப்ரிடைசேஷன் dsp2. டயாமேக்னெட்டிக்னா இந்த மியூவஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். பிகாஸ் அதோட வேல்யூ n வரும். என்னாலே அது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். இங்கே வந்து நோ அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இந்த வேல்யூ வந்து இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டாம். அடுத்து வந்து ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஆக்டாஹீட்ரல்னாலே அதோட கோஆர்டினேஷன், இந்த லிகண்ட் வந்து எத்தனை இருக்கணும்? 6 இருக்கணும். ஸோ அப்போ அந்த லிகண்ட் வந்து 6 இருக்கணும். அதுதான் ஆக்டாஹீட்ரல்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கிறதுனால அது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுக்கு தான் நம்ம என்னது கண்டுபிடிப்போம்? வேலன்ஸ் பாண்ட் தியரி கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபஸ்ட் இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? CO NH3 6 times 3+. அப்போ இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிறது 3 +3. ஸோ அப்போ +3ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு தெரியாது எக்ஸு 6 இன்ட்டு அம்மைனோட வேல்யூ வந்து என்னது? 0. அம்மைனு வாட்டர் அதோட வேல்யூ வந்து என்னது? 0. வந்து NH3 வாட்டர் CO இதோட வேல்யூ எல்லாமே 0 தான். ஸோ அப்போ எக்ஸு எனிதிங் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்போ x is equal to 3. அப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்னா 3+. இது வந்து இப்படி போடணும். இதுதான் கோபால்ட். ஏன்னா இது கேபிட்டல், இது பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது வந்து கார்போனைல். இப்போ நம்ம இது வந்து இந்த CO வந்து கோபால்ட் வந்து ஒரு மெட்டல். ஸோ அப்போ மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+, கோபால்ட் 3+. இனி அதோட அந்த அட்டாமிக் நம்பர் வந்து 27. அப்போ எப்படி முடியணும்? 3d7 4s2. 3d7 4s2. அப்போ இதுலேருந்து 3 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும். அப்போ இது 0 ஆயிடும். இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3d6 4s0 அப்படின்னு வரும். அதுதான் அதோட 3+ஓடது. இது கிரவுண்ட். இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இப்போ 3d முதல்ல வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னா இது 3d7 4s2. இனி எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இதில் வந்து மைனஸ் பண்ணுறோம்னா அப்போ 3 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் நமக்கு எத்தனை இருக்கணும்? 3d6. அது 6 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட லிகண்டை பார்க்கணும். லிகண்ட் என்னன்னு பார்க்கணும். NH3 என்னனாலே n வந்தாலே அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்னா என்ன பண்ணணும்? பேரப் ஆயிடும். ஸோ அப்போ இல்லை சிங்கிளாக இருக்கிறது எல்லாமே பேரப் ஆயிடும். அப்படி பேரப் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த எலக்ட்ரான் இங்கே போயிடும், இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். அப்போ ரிமைன் 2 எழுத்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டல். அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டலில் இங்கே எத்தனை லிகண்ட் இருக்கா? 6. ஸோ அப்போ அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டலில் 6 அமைன் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். அப்போ இங்கே 1 2 3 4 5 6. இங்கே S போட்டுட்டு P. இனி அப்போ இது என்னது? இது D. எத்தனை? 2. இதில் எஸ்ல 1 தான். அடுத்து இந்த பியில் D2sp3. இதுதான் இதோட ஹைப்ரிடைசேஷன். இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட், அதனால தான் இது பேரப் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா? ஏதாவது சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கான்னு பார்த்தா நோ அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைனாலே அதோட மியூ வேல்யூ வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட், அதாவது அதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து D2sp3 இருந்துச்சு அப்படின்னா புதுசாக ஒன்றில் ஜாயிண்ட் ஆகாமல் அது வந்து ஆல்ரெடி எலக்ட்ரான் இருந்ததில் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து D2sp3. இந்த இது இன்னர் ஸ்பியர் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். இன்னர். இதே அவுட்டராக இருந்துச்சுன்னா எப்படி வந்திருக்கோம்னா sp3 D2. D2 இங்கே வந்திருக்கோம் லாஸ்ட்டில். இதே இன்னராக இருந்துச்சுன்னா D2sp3. அப்போ இன்னர்னா D2sp3 ஹைப்ரிடைசேஷன், அவுட்டர்னா sp3 D2 ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறத கிளியராக பார்த்து வச்சுக்கணும்.
அப்போ வந்து காமனாக ஒரு விபிடிக்கு ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வேலன்ஸ் பாண்ட் தியரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அடுத்து வந்து அதோட கிரவுண்ட் ஸ்டேட், அடுத்தோட எக்ஸைட்டட் ஸ்டேட், அடுத்து வந்து அது எப்படி பேரப் ஆகுது. சப்போஸ் அது பேரப் ஆகும்போது சிங்கிளாக இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக், அது வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருந்துச்சு வந்து அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா அது வந்து டயாமேக்னெட்டிக். இப்போ சப்போஸ் அது பேராமேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட்டு COF6 3- வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வந்து விவிடி வெள்ளோட காம்ப்ளெக்ஸ் வந்து COF6 3- அயான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எந்த மெட்டல் எதுக்கு இப்போ COF6 3- எதுக்கு கண்டுபிடிக்க முதல்ல ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிறது -2 எதுக்கு கண்டுபிடிக்க எக்ஸ் ப்ளஸ் இல்லை இருக்கிறது 6Fனாலே எலக்ட்ரோநெகட்டிவ் -1. அப்போ எக்ஸ் -6 ஈக்குவல் டு -3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 + 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. அப்போ கோபால்ட் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. அடுத்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோபால்ட் 27. ஸோ 3d7 4s2. 3 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் 3d6. அப்போது முதல்ல கோபால்ட் ஆட்டம் 3d7 4s2. அடுத்து கோபால்ட் 3+னா 3d6 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இது வந்து இதோட வந்து லிகண்ட் பார்க்கணும். லிகண்ட் வந்து ஃப்ளூரின் இதில் வந்து எந்த கார்பனோ நைட்ரஜனோ எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து வீக் ஃபீல்டு லிகண்ட். வீக் ஃபீல்டு லிகண்ட்னாலே அது என்ன ஆகும்? வீக்காக இருக்கிறதுனால அது பேரப் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணிடும்? இதை நோட் பண்ணிக்கணும். வீக் ஃபீல்டு லிகண்ட்னா பேரப் ஆகாது, அது வீக்காக இருக்குது. இன்னொரு எலக்ட்ரானை இது வந்து இழுக்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அது வந்து பேரப் ஆகாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. வீக் ஃபீல்டு லிகண்ட் வந்து நோ பேரப். சப்போஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டாக இருந்தால் அது பேரப் ஆகும். அப்போ வீக் ஃபீல்டு லிகண்ட்னாலே பேரப் ஆகாது. ஸோ அப்போ அப்படி இந்த 3 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் இதுலேருந்து 3d6. அப்புறம் இதில் வந்து எந்த பேரப்புமே ஆகாது. பிகாஸ் வீக் ஃபீல்டு லிகண்ட் என்னது? ஃப்ளூரின் வீக் ஃபீல்டு லிகண்ட். அப்போ எஸ்பி இது அப்போ வந்து 4th ஷெல் இது S4s, இது 4p. அப்போ இது என்னவாக இருக்கும்? 4d10 இருக்கும். அப்போ இதில் எத்தனை ஃப்ளூரின்? 6 ஃப்ளூரின். ஏன்னா COF6 தான் இருக்கும். அப்போ F6 வரனால 6 ஃப்ளூரின். 6 ஃப்ளூரின் போடும்போது இது வந்து எஸ் ஆர்பிட்டாலில் இது பியில் எத்தனை இருக்குது? 1 2 3. P3 டியில் எத்தனை இருக்குது? 2. அப்போ sp3 d2. sp3d2ன்னு இருந்திருக்கா? அப்போ வந்து ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, அப்போ என்னுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 4 போடணும். இப்போ √24. √25னா அதோட வேல்யூ என்னது? 5. அதில் ஒரு இது கம்மியாக இருக்கப்போ அதோட ஒரு 4.83 போர் மேக்னெட்டா. அடுத்து இது வந்து அவுட்டர் ஸ்பியர். வந்து sp3d2னா அவுட்டர் ஸ்பியர், d2sp3னா வந்து இன்னர் ஸ்பியர். அடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ மேக்னெட்டிக் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 1 இருந்தால் அதுக்கு எந்த ரேஞ்சில் ஆன்சர் வரும்? 1.73. அப்போ அடுத்து 2 இருந்தால் 2.83, 3னா 3.87, 4னா 4.90, 5னா 5.92 போர் மேக்னெட்டா அந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து காமனாக தெரிஞ்சுக்கணும். வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இது இருந்தால் எந்த ரேஞ்சில் இருக்கும் வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இதோட என்னென்ன லிமிட்டேஷன், எதனால இப்போ வந்து விபிடி வேண்டாம் அப்படின்னு நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, விபிடி தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் 5 கோஆர்டினேஷன். நம்ம எந்த ஒன்றுலையுமே இப்போ வந்து நிக்கல் Cl4ன்னு பார்த்தோம், அது மாதிரி கோபால்ட் F6ன்னு பார்த்தோம். ஆனால் எதுலேயுமே இந்த 4க்கும் 5க்கும் இருக்கக்கூடிய 5 கோஆர்டினேஷன் வச்சு பார்க்கலாம். அதாவது நிக்கல் Cl5 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட 5 கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலை. வந்து இந்த எதெல்லாம் 5 காம்ப்ளெக்ஸ் வரும், இந்த கோஆர்டினேஷன் 5 வரும் அப்படின்னா வந்து நிக்கல் 2+, அடுத்து வந்து பல்லேடியம். நிக்கலுக்கு வந்து D8 கான்ஃபிகரேஷன் வரும். இது D8 வரது வந்து நிக்கல் 2+னா 3d8 4s2 இருக்கும். அப்போ இந்த 2+ இருக்கிறதால இது 0 ஆகிடும். அப்போ 3d8 வரும். அதான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்லேடியம். அடுத்து Au 3+. அப்போ நிக்கல் 2+,
பலேடியம் 2+ ஏயும் 3+, இது இந்த மூணுமே D8 அதோட கான்ஃபிகரேஷன் வரும். அதாவது கான்ஃபிகரேஷன் வரக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்து அண்ட் ஆல்சோ நாட் கிளியர் த ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி தென் சச்சஸ் டெட்ராஹெட்ரல் அண்ட் இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல். அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 5 வந்தால் ட்ரைகோனல் பைபிரமிடல் வரும். அதோட ஜாமெட்ரி பற்றிலாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த மாதிரி இது வந்து ஸ்கொயர் பிளேனாக வந்து வருதுன்னா அதை வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அப்போ இவங்க வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 5 வந்துச்சுன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது இதோட மெயினான லிமிட்டேஷன். தென் குடின் எக்ஸ்பிளைன் மேக்னெட் அண்ட் ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது D2 இப்போ வந்து இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் நம்ம பார்க்கும்போது அது வந்து D2 இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் அங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கும். இதுவும் ஒரு இதுவும் ஒரு டி ட்ரான்சிஷன் இருக்கும். ஸோ அப்போ அங்கே கலர்டு காம்பவுண்ட்லாம் ஃபார்ம் ஆகும். ஆனால் அதை பற்றி இது எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது விபிடி தியரி வந்து குடின் எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. தென் குடின் எக்ஸ்பிளைன் ஒய் D9, அதாவது D9 வந்து வரக்கூடிய கான்ஃபிகரேஷன் வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்னென்னா காப்பர் வந்து NH3 4 × 2+. இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேனார் பிகாஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 4. இந்த ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்து வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் D7னா கோபால்ட் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து இவங்க இது வந்து 5s 2 ஃபார்மர் காம்ப்ளெக்ஸ். அதாவது ஆல்தோ போத் கேசஸ் வந்து 5sல வந்து வந்திருக்கு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ அப்போது இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 5 அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எதனால ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது மாதிரி இது வந்து இந்த கோபால்ட்டு D7 கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் இது எதனால 5s வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்து இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஒய் சர்டன் லிகண்ட்ஸ் ஃபார்ம் அவுட்டர் ஆர்பிட்டால். இப்போ நம்ம இப்போ பார்த்தோம் அவுட்டர் ஆர்பிட்டால்னால் இது வரும். அவுட்டர் ஆர்பிட்டால்னால் sp3 D2 வரும். இதே இன்னர் ஆர்பிட்டால் அப்படின்னா D2 sp3 வரும். அப்போ இதுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்கல. ஓகே. ஸோ அப்போ it does not explain why certain ligands form outer orbital complex whereas some others form inner orbital. எதனால அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் ஆல்சோ it does not explain the reaction rate and the mechanism of the reaction. அதாவது ரியாக்டன்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ஸ் டு த ப்ராடக்ட். அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டை பற்றி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே அவங்க கொடுக்கல. ஸோ இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ரியாக்ஷன் ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன். இதை பற்றி அவங்க எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுதான் இதோட லிமிட்டேஷன்ஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.